வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். மேஷ ராசி பார்க்கலாம். இப்போ இந்த 2 பகுதியாக சொல்கிறேன். ஏன்னா நிறையா பிளானட்டரி சேஞ்சஸ் எல்லாம் வருது 15 தேதிக்கு அப்புறம். ஸோ 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, அப்புறம் 15லேருந்து 31ஆம் தேதி வரை, இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த முதல் பகுதி மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது, 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். இது நம்ம பார்க்கும்போது இதில் ஒரே ஒரு மாற்றங்கள் வரும். என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, புதன் 7ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வருவார். மற்றபடி 12ஆம் வீட்டில் பார்த்தா சுக்கிரன், ராகு, சனி 3 கிரகங்கள் இருக்கார் அந்த 12ஆம் வீட்டில். இது பிளானட்டரி பொசிஷனில் மேஜர். இது அதுபோக செவ்வாய் என்பவர் உங்கள் ராசிநாதனவர் கடகத்தில் இருக்கார். எப்போவுமே ராகு மீனத்தில் இருந்தால் கேது கன்னியில் இருப்பார். இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது இந்த முதல் 2 வாரம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன் நிலவும். அதே நேரத்தில் சுப விரயங்கள் என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கார், அதில் உச்சமாக இருக்கார். அப்போ உச்சமாக இருக்கிறதால சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். 7 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா புதனும் 12ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் தேதி தான் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அப்போது சுப விரயங்கள் என்பது சற்று கூடுதலாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும், மனசில் சில மன கிளேசங்களும் ஏற்படும், ஏதோ ஒரு அனீசினஸ் இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறாங்க. இந்த ஒரு சம்மந்தம் நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸை கொடுக்கலாம். ஸோ இது ஒரு கலப்படமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை நிச்சயமாக தேவை. ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு சில பேருக்கு வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வைத்திய செலவுகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நான் இதை செஞ்சிட்றேன், அதை செஞ்சிட்றேன் அப்படி சொல்லாதீங்க. எப்போவுமே வாக்கு ஸ்தானாதிபதி போய் விரயத்தில் உட்காந்துருக்கார், அதுவும் உச்சமாக வேறு. அப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா? பிரச்சனை. அதனால் அதில் கூடுதல் கவனத்தோடு இருங்கள். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த காதல் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த காலமாக தான் இது இருக்கும். ஆனால் அதுலேயும் கூட கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத வம்ப விலைக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கவனமாக இருக்கணும். 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்குள்ளே வருது ஒரு விதத்தில் நல்லது தான். என்ன காரணம்னா, நம்ம புதன் என்பவரே வாக்குக்கு அதிபதி. எப்போவுமே வாக்குக்கு அதிபதி அப்படின்னா புதன் தான் பேச்சு, நல்ல பேசக்கூடிய திறமை தருவர் புதன். அவர் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அதில். பட் முதல் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா 7 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே இல்லை. வாய்க்கு வந்ததை பேசிடுவோம். அதில் குறிப்பாக இந்த பாலிட்டிஷியன், இந்த மாதிரி போகிறவங்க வரவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத எதையோ பேசி மாட்டிப்பீங்க. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாகத்தான் இந்த 15 தேதி வரைக்கும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அதான் வைகாசி மாதம். சூரியன் வைகாசி மாதம் 2ஆம் வீட்டுக்கு போகிறாரா. அதே நேரத்தில் முக்கியமான இன்னொரு மாற்றம் என்னென்னா, குரு 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்குள் போகிறார். குரு பெயர்ச்சி. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி, அது நடந்து 3 நாட்களில் ராகுவும் கேதுவும், அதாவது ஒரே ஆக்சஸ் தான் அவங்க. இப்போ ராகு கும்பத்துக்குள்ளே வரும்போது அவர் சிம்மத்துக்குள்ளே போகிறார். இது 19ஆம் தேதி. அப்போது இந்த 2வது பாதி எப்படி இருக்குது? 11ஆம் வீட்டுக்குள் போகக்கூடிய ராகுவும் 5ஆம் வீட்டுக்குள் போகக்கூடிய கேதுவும் ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும். மன கிளேசங்கள் மறையும், மனதில் இருக்கக்கூடிய பயம் அகலும். அதே நேரத்தில் குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 3ஆம் வீட்டில் குரு ரொம்ப ஆக்டிவ்னு சொல்ல முடியாது தான். ஆனால் 3ஆம் வீட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப விசேஷம். 7ஆம் வீட்டை பார்க்குறார், 9ஆம் வீடு, 11ஆம் வீடு. அப்போது 11ஆம் வீட்டை பார்ப்பதால் சுப விரயங்கள்
ஏதாவது ஒரு வீடு வாங்கிறது, நிலத்தை வாங்கிறது, நிலத்தை விற்கிறது, இதனாலலாம் லாபங்கள் வரும். அதே போல் சில நேரங்களில் இந்த ஷேர் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தருது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன நீங்கள் பார்க்கலான்னா, ராகு கேதுவுடைய பயிற்சி ரொம்ப நல்லது. ஏன்னா 11ஆம் வீட்டுக்குள்ளே ராகு போகிறார். சில புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுறது, புதிய நட்புகள் ஏற்படுறது, புது கான்டாக்ட்ஸ் ஏற்படுறது, இதெல்லாம் மிகப்பெரிய நன்மையை செய்யும். அதே நேரத்தில் சுக்கிரனும் சனியும் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாக 12ஆம் வீட்டில் இருக்காங்க. தேவையற்ற செலவுகள் வரும். ஆரோக்கிய குறைபாடுகளினால் சில செலவுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அனாவசியமான ஆக்சிடென்ட்ஸு இதெல்லாம் வரும். இது ஒரு சம்மர் ஹாலிடேஸ், எங்கேயா டூர் போவீங்க, இது போவீங்க, கவனமாக செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.